இன்ஃபர்மேஷனுக்காகவும் நாலேஜ்க்காகவும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ஃபாலோ பண்ணுவோம். அந்த 5 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எல்லா ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல எல்லாமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் ஹலோ ஆண்டர்பிரனர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் துல்லியம் பிஸ் கோச்சிங். 2 வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ், நம்ம தொடர்ந்து நம்ம இன்ஃபர்மேஷனுக்காகவும் நாலேஜ்க்காகவும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ஃபாலோ பண்ணுவோம். அந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எப்படி அதை அழகாக சஸ்டைனபிளாக லாங் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்கும் அவங்களால கொண்டு போக முடியுது. எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். அந்த 5 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீக்ரெட்ஸ் உங்கள் பிஸ்னஸை ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக மாற்றும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்ரெட் 1, ஃபோக்கஸ் லைக் அ லேசர் நாட் அ ஃப்ளாஷ் லைட். நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம எல்லாமே செய்வாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அதை ரொம்ப பெட்டரா செய்வாங்க, யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு செய்வாங்க. ஸோ அதனாலதான் அவங்க அந்த பிஸ்னஸ் யூனிக்காவே இருக்கும். நாம எல்லாமே செய்யும் போது பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு இவங்க என்னதான் செய்வாங்க, இவங்க எதுலதான் ஸ்பெஷல்னு அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க ஜட்ஜ் பண்ணா அவங்களுக்கு ரிமெம்பர் ஆகாது. ஸோ எல்லாமே செய்யாம குறிப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் சூப்பரா செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எல்லா ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல எல்லாமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற அந்த கொஞ்சமான விஷயமா இருந்தாலும் அதுல தி பெஸ்டா தான் அவங்க செய்வாங்க. டிசைன்ஸா இருக்கலாம், இன்டர்னல் ஃபீச்சர்ஸா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் லுக்கா இருக்கலாம், எதுனாலும் அதுல தி பெஸ்ட் தி கோரா இருக்குமோ தவிர்த்து ஆனா நிறைய கசன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்க பிசினஸ்ல எது ஃபோக்கஸ் பண்ணணும், எது ஒண்ணு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பெருசா பண்ணணும், அது நீங்க பண்ணினாதான் அது ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம ஒரு லோக்கலா ஒரு சாம்பார் வடை சாப்பிடணும்னு நினைச்சா நமக்கு தோன்ற 2 ஹோட்டல் ஞாபகம் இருக்குல்ல. ஆனா அவங்க ஹோட்டல்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த 2 ஹோட்டல் மட்டும் ஏன் தோணுதுன்னா அவங்க அதுல பெஸ்டா இருக்கனால மட்டும்தான். ஸோ உங்க ப்ராடக்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸை பயங்கரமா பண்ணும்போது தான் நீங்க அதுல எக்ஸல் ஆவாங்க. கண்டிப்பா அதுல கஸ்டமர் உங்களுக்கு பின்னாடி திறந்துகிட்டே வருவாங்க. செகண்ட் சீக்ரெட், செல் பிஃபோர் யூ பில்ட். இது ஒரு ஷாக்கிங்கான சீக்ரெட். இந்த சீக்ரெட்டையும் எனக்கு கொஞ்சம் லேட்டரா தான் எனக்கே தெரிஞ்சுது. என்னன்னா, நம்ம ஒரு பொருள் விற்பனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே அதுக்கான கஸ்டமர்ஸை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரும்போது ஒரு டேட்ல ஆரம்பிக்கிறாருன்னா அந்த டேட்ல ஆரம்பிக்கும் போதே அவர் கையில 7 ஆர்டர் இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு அசந்துட்டேன். வா சூப்பர். அப்புறமா தான் அவர்கிட்ட கேட்கும் போது, ஆமாம் சார், நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இங்கே உட்காந்துட்டு எத்தனை பேர்ட்ட அலைய முடியும். அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உட்காந்து அலைஞ்சு திரியறதுக்கு நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே இருக்காமல் நான் அலைஞ்சிட்டேன். ஒரு 2 மாதம் அலைஞ்சு ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் நான் இப்போ கடை போட்டிருக்கேன். கடை போட்டு ஆள் போட்டு பொருள் வாங்கி எல்லா செலவும் நான் பண்ணிட்டு நான் தேடுறதுக்கும் நான் முன்னாடியே இதெல்லாம் நான் பண்ணிட்டு நான் பண்றதுக்கும் இப்போ என் கையில ஆர்டர் இருக்கு, உடனே ஆளுங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாமே செட் ஆயிருக்கு. இப்போ இந்த 7 ஆர்டர்ஸ் முடிகிறதுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கஸ்டமர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடறோம். அதனால நம்ம பொருள் செலவும் ஜாஸ்தி ஆகுது, பணச்செலவும் ஜாஸ்தி ஆகுது. சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே நீங்க கவனிச்சிங்களா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிஸ்னஸ்ல கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் மந்த்ஸா அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க பிஸ்னஸ் சூப்பரா பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க கடையாவும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வெளியே காட்டுவாங்க தவிர்த்து அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு தான் அப்புறமா செல்லே பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ஆர்டர் எடுத்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத மாதிரி ஃபீட்பேக்ஸும் எடுத்து பார்த்துருவாங்க. அந்த ஃபீட்பேக் வச்சு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வரலான் இருக்கீங்க, இல்லை சர்வீசஸ் உங்களுக்குள்ள கொண்டு வரலான் இருக்கீங்களா, பேங்காக நான் சூப்பராக இந்த நாளைக்கு லான்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லான்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அந்த பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லைன்னா அந்த சர்வீஸ் ஆகட்டும், சும்மா உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோ இல்லை உங்களோட புது கஸ்டமர்ஸ்கிட்டோ யார்கிட்டயா பேசி, காம்படிட்டர்ஸ் கிட்ட பேசி, இல்லைன்னா ஏதாவது யார் மூலியமா உங்க கஸ்டமர்ஸ் வச்சு அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட கஸ்டமர்ஸை உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸோ
இல்லைன்னா ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ லான்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு முக்கியமாகவே ஹிட் ஆகும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு கார் லான்ச் ஆகுறதுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான டெஸ்டிங்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த இதுதான். எனிதிங் நீங்கள் இப்போ ஒரு பிராண்ட் உள்ளே வராங்கன்னா, ஒன்று அவங்க மார்க்கெட்டை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. இல்லை டிமாண்ட் சப்ளையர்ஸான காம்படிட்டர்ஸ் நிறையா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பெனிஸை வாங்க பார்ப்பாங்க. ஸோ எனிதிங் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க இன்டர்நெட்ல இவ்வளோ வேலை செஞ்சுட்டு தான் வருவாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் ஏதாச்சும் நீங்கள் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த சீக்ரெட் தான் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் எனக்கு கேட்டால். மூணாவது சீக்ரெட், டேர்ன் யுவர் கஸ்டமர்ஸ் இன்டு சூப்பர் ஃபேன்ஸ். உங்கள் பிஸ்னஸில் 80% ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறது ஒரு 20% கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா அந்த அந்த 20% கஸ்டமர்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸை பிடிச்சிருக்கும், உங்களை பிடிச்சிருக்கோம், உங்கள் ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கும், உங்கள் லொக்கேஷனை பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை அந்த கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக உங்கள் பிஸ்னஸ்க்கு வருவாங்க. யாராச்சும் வேற அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொன்னா, இல்லைடா எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இவங்க கிட்ட கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருக்குது இவருக்கலாம், அந்த மாதிரி அவங்களாவும் கஸ்டமராகவும் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க கஸ்டமர்ஸை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் சூப்பர் ஃபேன்ஸாக மாற்ற முடிஞ்சதுன்னா அவங்க வந்து உங்ககிட்ட சம்பளமே வாங்காமல் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாஃபாக வேலை செய்வாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை பிரதர்ஹுட்டாவோ ஒரு ரோல் மாடலாவோ எனிதிங். ஸோ அதனால் அவங்க ரெகுலராக உங்ககிட்ட டச் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நைக் ஆகட்டும், அடிடாஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியா எதுனாலும் சரி, எனி டெக்ஸ்டைல் என்ன எதுனாலும் அதுக்குன்னு ஒரு ரெகுலர் கஸ்டமர்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்லையும் ஒரு சூப்பர் ஃபேன்ஸும் இருக்காங்க. நம்மளை விட்டும் கொடுக்க மாட்டாங்க, நமக்கான பிஸ்னஸும் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அவங்கள ஃபேனாக மாற்றிட்டோம்னா அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து, இப்போ நம்ம பழைய காலத்தில் இல்லைன்னா நம்ம அப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடைப்பட்ட முதலாளி வணக்கம் முதலாளி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரேப்போர்ட் கிரியேட் ஆகும். அடாடா சூப்பர் நம்ம இது பண்ணுறோம். அவங்களும் கூட வந்து பேசுவாங்க, என்னங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா, பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாக்ஸ், ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் சும்மா ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணோம். முக்கியமாக கெஸ்ட்டு தான் அவங்க. நம்ம 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 அவங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா அழகாக அவங்க பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சினி ஸ்டார் எப்படி அவங்க ஃபேன்ஸை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸை நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அழகாக ஒரு தேங்க்யூ நோட்டு கொடுக்கறது, அவங்க பர்த்டே விஷஸ் பண்ணுறது. நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணுறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேரில் போட்டோம்னா அவங்க டேட்டுக்கு அவங்களோட பர்த்டே இல்லைன்னா ஆனிவர்சரி டேட்டுக்கு விஷஸ் போயிடும். ஃபோர்த் சீக்ரெட், கெட் அன்கம்ஃபர்டபுள். ஃபிஃப்த் சீக்ரெட், யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் கொடுங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும் இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கேளுங்க, நம்ம பண்ணித்தரலாம். See you, bye.